ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம 3ஆம் வகுப்புல நூலகம் என்ற பாடத்தை படிக்கலாமா குட்டீஸ்? வாங்க நாம ஜாலியா படிக்கலாம். குட்டீஸ், நூலகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? நம்ம பள்ளியிலலாம் கூட நூலகம் இருக்கு இல்லையா? ஆமா, நூலகம் இருக்கு. நீங்க நூலகத்துல இருந்து புத்தகங்களை எடுத்து படிப்பீங்க இல்லையா குட்டீஸ்? படிப்போம். இந்த பாடத்துல தேனருவி என்ற 3ஆம் வகுப்பு மாணவி தன்னுடைய மாமா கிட்ட நூலகத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறா. தேனருவியுடைய மாமா நூலகத்தை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு இந்த பாடத்துல நாம தெரிஞ்சுக்கலாமா குட்டீஸ்? தேனருவி தன்னோட மாமாவை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு ஓடி வரா. மாமா மாமா என அழைத்தபடி தேனருவி வீட்டிற்குள் வந்தாள். உடனே தேனருவியோட மாமா, என்னம்மா தேனருவி, ஏன் இப்படி ஓடி வருகிறாய் அப்படின்னு கேட்டாங்க. உடனே தேனருவி, நான் வழக்கமாக பள்ளிக்கூடம் போகும் வழியில் உள்ள ஒரு கட்டிடத்தை தோரணம் கட்டி அழகுபடுத்தி இருந்தார்கள். அதில் நூலகம் என்று எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன மாமா என்று கேட்டாள். உடனே தேனருவியுடைய மாமா, அதுவா, நூல்களை சேமித்து வைத்திருக்கும் இடம்தான் நூலகம். அது ஒரு பொது இடம். அங்கு அனைவரும் வந்து புத்தகம் படிப்பாங்க. இன்று நூலக தினம். அதை கொண்டாடுவதற்காக நூலகத்தை அழகுபடுத்தி இருப்பார்கள் என்று தேனருவி கிட்ட தேனருவியுடைய மாமா சொல்றாங்க. உடனே தேனருவி, அப்படியா, நாமும் சென்று நூலக தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வோமா அப்படின்னு ஆசையா கேக்குறா. உடனே மாமாவும் சரி தேனருவி, வா போகலாம் அப்படின்னு தேனருவிய கூட்டிட்டு போறாங்க. நூலகத்தை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லுங்க மாமா என்று தேனருவி கேட்டவுடன் மாமா என்ன சொல்றாங்க? சொல்கிறேன் கேள். நூல் கூட்டல் அகம், நூலகம். பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இடமே நூலகம் ஆகும். நூல் நிலையம், புத்தக சாலை என்பன நூலகத்தின் வேறு பெயர்களாகும் அப்படின்னு நூலகத்தை பத்தி தெளிவா விளக்கி சொல்றாங்க. உடனே தேனருவி, மாமா, இங்கு என்னென்ன நூல்கள் இருக்கும் அப்படின்னு கேக்குறா. உடனே மாமா, நூலகத்தில் அறிஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்கள், தமிழ், ஆங்கிலம் மற்றும் வேறு பல மொழிகளைச் சேர்ந்த இலக்கிய நூல்கள், அறிவியல் நூல்கள், தத்துவ நூல்கள், வரலாற்று நூல்கள், பூகோள நூல்கள் போன்றவையும் இடம்பெற்றிருக்கும். நூல்கள் மட்டுமின்றி நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள், பல்வேறு வேலை வாய்ப்பு பற்றிய செய்திகளை தெரிவிக்கும் இதழ்கள் ஆகியவையும் இடம்பெற்றிருக்கும் என நூலகத்தில் உள்ள நூல்களை பற்றி தெளிவா விளக்கி சொல்றாங்க. அடேங்கப்பா, நூலகத்தில் இவ்வளவு வகை நூல்களா? அது சரி மாமா, நூலகத்தினால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு தேனருவி நூலகத்தோட பயன்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமா கேக்குறா. உடனே தேனருவியோடைய மாமா, என் செல்லக்குட்டி கேட்டால் சொல்லாமல் இருப்பேனா? இங்கு வந்து நமக்கு தேவையான அல்லது பிடித்த நூல்களை எடுத்து படிக்கலாம். நூலகத்தில் உறுப்பினராக சேர்ந்தால் நூல்களை வீட்டிற்கே கொண்டு சென்றும் படிக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட நாளில் மீண்டும் புத்தகத்தை திருப்பி அளித்து விட வேண்டும். இதனால் நம் அறிவு வளர்கிறது, நம்முடைய நேரம் பயனுள்ள முறையில் அமைகிறது. வேலைவாய்ப்பு தொடர்பான நூல்களை படிப்பதால் நல்ல வேலையில் சேரவும் முடிகிறது. மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது, தன்னம்பிக்கை ஏற்படுகிறது அப்படின்னு நூலகத்தோட பயன்களை அடுக்கிட்டே போனாங்க தேனருவியோடைய மாமா. மாமா, நூலகம் பற்றி நிறைய செய்திகள் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா
தேனருவி தன்னோட மாமா கிட்ட சொல்றா. உடனே தேனருவியுடைய மாமாவும், தேனருவி, குழந்தைகளுக்கான சிறப்பு அம்சம் நூலகத்தில் உள்ளது. அது என்ன தெரியுமா? என்று கேட்டபடியே நூலகத்தோட சிறப்பு அம்சங்களை தேனருவிக்கு சொல்றாங்க அவளுடைய மாமா. என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? இங்கே குழந்தைகளுக்கான பிரிவு தனியாகவே உள்ளது. நூலகத்தில் உள்ள வாசகர் வட்டம் மூலமாக நூலக தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டிகள் அனைத்து நூலகங்களிலும் நடத்தப்படுகின்றன. போட்டிகளில் கலந்து கொள்வோருக்காகவும் போட்டித் தேர்வினை எழுதுவோருக்காகவும் தனியே பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமா, ஒவ்வொரு குழந்தையும் அவரவர் வீட்டில் நூலகம் அமைக்க வேண்டும். நிறைய புத்தகங்களை சேமித்து வைத்து புத்தகம் படிக்கும் பழக்கத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தேனருவியுடைய மாமா நூலகத்தோட சிறப்பு அம்சங்கள் எல்லாத்தையும் தெளிவா விளக்கி சொன்னாங்க. உடனே தேனருவி, நன்றி மாமா. நான் நம் வீட்டில் ஒரு சிறிய நூலகத்தை அமைப்பேன். அதில் நிறைய நூல்களை சேமித்து வைத்து படிப்பேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா தன்னோட மாமா கிட்ட தேனருவி சொன்னான். என்ன குட்டீஸ், நீங்களும் இன்னையிலிருந்தே நூல்களை சேகரிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நீங்க இந்த பாடத்தை நல்லா படிச்சு பாருங்க குட்டீஸ். உங்களுக்கு தெரியாத வார்த்தைகளை அடிக்கோடிட்டு படிங்க. அப்பதான் பிழை இல்லாம படிக்க முடியும். என்ன குட்டீஸ், இந்த பாடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? நாம அடுத்த வீடியோல மற்ற பாடங்களை பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.